அன்பும் கண்மணி சேர்ந்து வெண்ணிலாவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அன்பும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முதல் இரவு அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிவகாமி கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. உடனே கார்த்திக், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தெரியுமா, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அன்போட ரூமை டெக்கரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வெண்ணிலா எதுக்காக அன்போட ரூமை டெக்கரேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் இருந்துட்டு, அண்ணே இன்னைக்கு மட்டும் மிஸ் ஆகவே கூடாதுண்ணே, யார் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்கவே கண்டுக்காத, வெளியில் என்ன நடந்தாலும் ரூமை போட்டுட்டு உள்ளே இருந்துக்கோ, வெளியில் வந்துடவே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா காலில் கேட்குற மாதிரி கார்த்திக் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க கண்மணியும் அத பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. வெண்ணிலா ஏதாவது பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் சேர விடாம பண்ணணுமே. அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரே கடுப்போட உலா வந்துகிட்டு இருக்காங்க. இங்க அன்போட ரூமுக்கு கண்மணி பால் எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள வந்ததும் கண்மணி கிட்ட அன்பு ஐ லவ் யூ கண்மணி அப்படி சொல்றாங்க. உடனே கண்மணி சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாரு கண்மணி, இத்தனை நாள் உன்கிட்ட என்னுடைய லவ்வ சொல்லாம போயிட்டேன்னு எனக்கு எத்தனை நாள் வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு எந்த தடங்களும் நான் வர விடாம எப்படியோ உன்கிட்ட லவ்வ சொல்லிட்டேன். இனிமேல் நம்ம 2 பேத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணிக்கிட்ட சொல்றாங்க. கண்மணியும் ஆமாங்க, நம்ம 2 பேரும் யாராலயும் இனிமேல் பிரிக்கவே முடியாது. யார் சொன்னாலும் நான் எதுவும் காதுல வாங்கவே மாட்டேன். நம்பவும் மாட்டேன் அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. இன்பும் கண்மணியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. மறுநாள் காலையில கண்மணி அன்போட ரூம்ல இருந்து வெளியில வர்றாங்க. இதெல்லாம் பார்த்த வெண்ணிலா கடுப்பாகுறாங்க. ஆனா கண்மணி சிரிச்சுக்கிட்டேவும் வெளியில வர்றாங்க. உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு, என்ன கண்மணி, என்ன அன்போட சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறியா? உங்க 2 பேத்தையும் நான் சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கண்மணி கிட்ட சவால் விடுறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னையும் அன்பும் உன்னால பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வெண்ணிலா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.